இஸ்ரவேல் புத்திர யாவருக்கும் எனில் அந்த வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. 3 நாள் எகிப்து முழுவதும் இஸ்ரவேல் கோசேனை தவிர 3 நாளும் கும்மிருட்டு இருக்கிறது. யாரும் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல. பகலும் இரவும் இருட்டு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு பகல்ல வெளிச்சம் இருக்கிறது. இது இயற்கை வெளிச்சம் கிடையாது. இயற்கையாக மண்ணெண்ணை கொளுத்தி டார்ச் அடித்த வெளிச்சம் கிடையாது. இவங்க அடிமைகள், அவர்கள் எஜமான்கள். ஒரு அடிமை வீட்டில் இயற்கையாக வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் என்றால் நிச்சயமாகவே ஆளுகிற எஜமான் வீட்டில் நிச்சயம் விளக்கை பொருத்த முடியும். இது இயற்கையான வெளிச்சம் அல்ல. கர்த்தரே அந்த இடத்துல நித்திய வெளிச்சமா இருந்தார். ஒரு தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஏனென்றால் என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். இன்னைக்கும் கர்த்தர் மாறல. உலகத்துல எல்லா இடத்திலும் இருள் இருந்தாலும் அந்தகாரம் இருந்தாலும் நம் வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வியாதி வரக்கூடாது, இருள் வரக்கூடாது, அந்தகாரம் வரக்கூடாது, பிசாசுடைய கிரியைகள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். நீங்களும் அவர் விரும்பணும்.